வணக்கம் மக்களே, மார்ஷல் ஆஃப் தி மாஸ்டர் எபிசோடு 14 தான் வந்து பார்க்க போகிறேன். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்னங்க கேட்க போகிறேன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி விட்டுருங்க. அது இல்லாமல் முந்தைய எபிசோடு வந்து பார்த்துட்டு பாருங்கள், அப்போ தான் இந்த கதை புரியும். சரி, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எவ்ரி திங் அனிமே, நான் உங்கள் துறை. வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவும் தான் வந்து அந்த ஏஷியன் ஸ்வாடை வந்து பற்றின நாலேஜ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு வந்து அதை பற்றி வந்து அவ்வளோவும் தெரியலையே. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்தோன்னா அன்யூஷுவலாக வந்து நான் வந்து வேறு எதையும் பார்க்க தேவையில்ல. இப்போ வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னென்னா, என்னுடைய போல் மெரிடியனை வந்து பார்த்தோன்னா நான் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோன்னா, உட்காந்து அவனுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எனர்ஜியை வந்து கேதர் பண்ணுவான். எனர்ஜியை வந்து கேதர் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த பியூர் குயின் வந்து பார்த்தோன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. நான் வந்து ஃபீல் வந்து ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கே இருக்க வந்து பவர்லாம் வந்து தனக்குள்ளே வந்து அப்சர்வ் பண்ணிப்பான். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து குயின் போல் வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணிட்டேன். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். எனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜி இருக்க மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பேர் பண்ணுறப்போ என்னுடைய உடம்பு வந்து 7th மாஸ்டருக்கு லெவலுக்கு வந்து இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இந்த எபிலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா கிரேட் குயின் எம்பையரை வந்து கட்டி எழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐச்சேன். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9 ஸ்டார் ஸ்க்ரோல் காட் எம்பையர் ஸ்க்ரோல் தான் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து எழுந்திரிச்சு என்னுடைய கல்டிவேஷன் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து எந்த லெவலில் இருக்குன்னா ஹியூமனில் மிடில் லெவல் வரலாம் நல்லா இதுவாக இருக்குது. இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அப்போ தான் வந்து நான் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ரொம்ப நாளாக வந்து கல்டிவேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கல்டிவேஷன் வந்து மறுபடியும் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 8 மணி நேரத்துக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இறங்கி வருவான். இறங்கி வந்துட்டு வந்து அவனுடைய ஃப்ரெண்டை பற்றி வந்து விசாரிப்பான். அப்போ அவர் அங்கே ஒருத்தர் என்ன சொல்லுவார்னா, உன் ஃப்ரெண்டு ஆல்ரெடி போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் வந்து நம்ம சேன் என்ன பண்ணுவான்னா அப்படியே நடந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பின்னாடி இருந்து ஒளிஞ்சுக்கிறத வந்து பார்ப்பான். ஒளிஞ்சுக்கிறத வந்து பார்த்துட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே கண்டுக்காமல் வெளியே போயிடுவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எட்டி பார்க்கும்போது வந்து நம்ம சேன் வந்து இருக்க மாட்டான். அவன் எங்கடா போனான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து வெளியே வரும்போது நம்ம சேன் என்ன பண்ணுவான்னா அப்படியே இழுத்து வந்து அவனை செவுத்தா வந்து வச்சு அவனை வந்து ஏய் என்னடா பண்ணுற, என்னை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறப்போ நான் தான்டா அதை வந்து கேட்கணும். நீ என்னடா பண்ணுற, எதுக்குடா என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர, எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ நான் வந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேனா, நீ ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்கேன், நீ யார் உன்னை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ டேய் உனக்கு வந்து இப்படி சொன்னால் புரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அடிக்கிறதுக்கு வந்து எனர்ஜியை கொண்டு வரும்போது டே நிறுத்துறா, நான் ஏதோ சும்மா சொன்னேன்டா. என்கிட்ட மாஸ்டர் வெயின்சான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து கண்காணிக்க சொல்லி வந்து சொல்லியிருந்தாரு. அவர் வரும்போது வந்து பார்த்தோன்னா நீ வந்து அந்த வெயின்சான் கோபுரத்தில் வந்து பார்த்தோன்னா நீ வந்து கல்டிவேஷன் பண்ணியிருந்த, அதனால் உன்னை வந்து கண்காணிக்கிறதுக்காக வந்து என்னை வந்து வெளியே விட்டுட்டு போனார். நீ வரும்போது வந்து அந்த விஷயத்தை வந்து உடனடியாக வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவன் வந்து வாங்கினது வந்து இன்னும் பத்தலை போல். எங்கடா இருக்கான் அந்த லின்தியான், எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெயின் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறப்போ அவன் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது, நான்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ டேய் ஒழுங்கு மரியாதையாக கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சேனல் என்ன பண்ணுவான்னா அவனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டிக்கிட்டே வந்து அவன் பின்னாடியே வந்து நடப்பான். அவனுக்கு வந்து வாங்கினது பத்தலை போல், நம்ம போய் நேரில் தான் அவனுக்கு வந்து கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவன் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவான். அவனுடைய வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அந்த வீட்டை காட்டுறப்ப நம்ம சேனல் என்ன பண்ணுவான்னா இந்த டான்ஷான் அகாடமியில் வந்து பார்த்தோன்னா தனி ஒரு ஆளுக்கே வந்து எவ்வளோ பெரிய வீடை வந்து கொடுத்துருக்காங்களா, அப்போது வந்து கல்டிவேஷன் நிறைய இருந்தால் நமக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்கும் போலே அப்படின்னு நினைக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்னா சடனாக வந்து ஓடுவான். அவனை வந்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு கல்லால் வந்து அடித்து அவனை வந்து படுக்க போட்டு அவன் மேலே ஏறி
ஏறி நடந்து போயிட்டு அந்த கதவை வந்து திறந்துக்கிட்டு உள்ளே போவான். உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து 2 பக்கத்தில் இருந்து ஒருத்தவங்க வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. அவங்க 2 பேர் அட்டாக்கையும் வந்து டாச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த கம்பியை வந்து தூக்கி போடுவான். அது போயிட்டு கல் மேலே குத்தி நிற்கும். எங்கடா வில்லின்டாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். இதோடு வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது. வேறு ஒரு எபிசோடோடு சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிரஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டிக்குங்க. அப்புறம் மறக்காமல் வந்து லைக் பட்டனையும் தட்டிடுங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.